மாறிவிடுகிறார். மூன்றாவது காரியம், மெல்கிசேதேக்குக்கு ஜீவனின் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. எப்ப பிறந்தான் எப்ப செத்தான் மெல்கிசேதேக்கு தெரியல. ஏன்? ரெக்கார்டு இல்ல. எனக்கு கூட என்னுடைய பிறந்த நாள் கூட எங்க அப்பா அம்மா ஒருத்தருக்குமே தெரியாது. ஏதோ வாத்தியார் போட்டிருக்காரு இத்தனாம் தேதி பிறந்தான், இத்தனை வருஷத்துல பிறந்தான்னு சொல்லி. இதெல்லாம் அனுமானமாய் போடப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் மெல்கிசேதேக்குக்கு துவக்கமும் முடிவும் இல்லை. அதே போல நம்முடைய தேவகுமாரன் இருக்கிறாரே, இந்த தேவகுமாரனுக்கும் துவக்கமும் முடிவும் இல்லை. அவர் நித்தியமானவர், எட்டர்னல். ஒரு முறை இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த போது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆங்கிலத்தில் மிகவும் அழகா எழுதியிருக்கிறது, பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம். ஐ வாஸ் என்றல்ல, பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம். ஐ ஆம் என்றாலே முச்சடியிலே அன்றைக்கு மோசே கிட்ட சொன்னாரே ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். கெத்செமனே தோட்டத்திலே சொன்னாரே, யாரை தேடி வந்தீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம். ஐ ஆம். அதே ஐ ஆம்ங்கிற வார்த்தையை தான் சொல்லுகிறார். பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம் என்று சொல்லுகிறார். ஆக இவர் நித்தியமானவர், தேவகுமாரனும் நித்தியமானவர். இவருக்கும் துவக்கமும் முடிவும் இல்லை, தெரியவில்லை. இவரை ஏசாயா 9 கூட நித்திய பிதா என்று கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மனிதனாய் பிறந்த நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த தேதியே கிடையாது. டிசம்பர் 25 பிறந்தார் என்று இது போப் மார்க்கம் சொல்லிக் கொடுத்த ஒரு தேதி. இது கிரேக்கர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி வந்த பொழுது அங்கே கிறிஸ்தவத்திலே பண்டிகைகளே இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் பண்டிகை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிரேக்க தேவதை, சூரிய தேவதை, அந்த சூரிய தேவதையுடைய திருவிழா டிசம்பர் 25 வருகிறது. அதை வைத்து அந்த நாளை வைத்து இது இயேசு பிறந்த நாள் என்று சொல்லி போப் மார்க்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது சன் காடஸஸ், சூரிய தேவதையுடைய நாளாய் இருக்கிறது. இப்போ டிசம்பர் 25 இயேசு பிறந்தாரா? நிறைய பேருக்கு இதிலே சந்தேகங்கள் உண்டு. சிலர் சொல்லுகிறார்கள் ஏப்ரல்ல பிறந்தார்னு, சிலர் சொல்லுகிறார்கள் செப்டம்பர்ல பிறந்தார்னு. சில இடங்களிலே ஏப்ரலையும் செப்டம்பர்லையும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கிபி கிமு என்று சொல்லுகிறோமே, கிபி என்றாலே கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் என்று அர்த்தம் அல்ல. கிமு என்றால் கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால் என்று அர்த்தம் அல்ல. கிபி கிமு என்றால் பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னாலே. பிறந்ததுக்கு முன்னாலேயா, பேர் வச்சதுக்கு முன்னாலேயா, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு முன்னாலேயா, செத்ததுக்கு முன்னாலேயா தெரியல. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எதை மையமாய் வைத்து அதை வைத்தார்களோ தெரியவில்லை. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வேதம் படித்த வல்லுநர்கள் என்று சொல்ல முடியாது. அதனால கிபி கிமு என்று வைத்திருக்கிறார்கள். கிபி என்பது ஒன்றாம் வருஷத்துல வந்ததாய் எடுத்துக்கொண்டுதான் நம்ம ஆட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலா இப்போ அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் கிமு 4ஆம் வருஷத்துல இயேசு பிறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆக இயேசு பிறந்த துவக்கம் தெரியவில்லை. முடிவு தெரியுமா? எப்ப இயேசு மரித்தார் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் இப்ப மாதிரி கிபி 2020 2021 ஜனவரி 15 இப்படி எல்லாம் கணக்குகளே கிடையாது. ஒவ்வொரு ராஜாவும் தனக்கு ஏற்றபடி காலண்டர்களை, தனக்கு ஏற்றபடி கணக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். உலகம் முழுவதும் ஒரே காலண்டர் கண்ட்ரோல் கூட வரல. கிரிகோரியன் காலண்டர் வந்த பிற்பாடுதான் உலகம் முழுவதும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தது. அதுக்கு முன்னாலே ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு சமஸ்தானமும் தனக்கு இஷ்டப்படியே காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி ரோம சர்க்கார் அவன் என்ன செய்யறது, ஏதோ ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு வச்சுங்க, இந்த ராஜாவுடைய 10வது வருஷத்துல இந்த காரியம் நடந்தது, அப்படிதான் அவங்க எழுதி வைப்பாங்க.
அதே போல இந்த ராஜாவுடைய இத்தனாவது வருஷத்துல இப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. கரெக்ட் கிபி இல்லை, தெரியவில்லை. அதனால இவர் எப்போது மரித்தார் என்ற ஒரு வருஷமும் தெரியல, நாளும் தெரியல. ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட கிறிஸ்துமஸ் என்று சொல்லி சூரிய தேவதையுடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாளே தெரியல, ஆனா கொண்டாடுறாங்க. கொண்டாட சொல்லியும் ஆண்டவர் சொல்லல, ஆனாலும் கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் கொண்டாடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு காலங்காத்தால 5 மணிக்கே சர்வீஸ் வச்சு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அவங்களை அனுப்பிவிட்டு எல்லா ஆட்களை போல நீங்களும் போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க என்று அனுப்புகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஆவியோ தெரியவில்லை. இன்னொன்று, குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்கள். குட் ஃப்ரைடே என்று நாங்கள் எல்லாம் விழா மாதிரி கொண்டாடலங்க, அன்னைக்கு பெரிய விழா மாதிரி கொண்டாடல, சும்மா ஜபந்தான் வைக்கிறோம், இப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கப்புறம் 3வது நாள் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயா, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டராம், இப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த குட் ஃப்ரைடே ஒவ்வொரு வருஷமும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் செத்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரே தேதி தானே வரும், செத்த தேதி. மார்ச் 15ஆம் தேதி செத்தாங்கன்னா அடுத்த வருஷமும் மார்ச் 15 தானே வரும். இங்க அப்படி இல்லை. குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்களே, இயேசு மரித்த நாள் என்று சொல்லுகிறார்களே, ஒரு வருஷத்துல ஒரு தேதி வருது, அடுத்த வருஷத்துல இன்னொரு தேதி வருது, இப்படி தேதி மாறி மாறி வருகிறது. ஆனால் கிழமை மாத்திரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விட்டாம வருது. அதே போல ஈஸ்டரும் தேதி மாத்திரம் மாறி மாறி வருகிறது, ஆனால் கிழமை மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. இதையெல்லாம் யார் ஏற்பாடு பண்றது? இதெல்லாம் வேதமா சொல்லுது, இதெல்லாம் ஆவியானவர் சொல்லி கொடுத்தா இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ சொல்லுகிறதை, யாரோ செய்கிறதை, ஒன்றும் தெரியாத மனக்கண்களை குருடாக்கி கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானே கிறிஸ்தவன், இவனுடைய மனக்கண்கள் என்றைக்குதான் பிரகாசமாகுமோ கர்த்தருக்கே வெளிச்சமாயிருக்கிறது. 2016ஆம் வருஷத்துல மார்ச் 25 குட் ஃப்ரைடே, 2017 ஏப்ரல் 14 குட் ஃப்ரைடே, 2018 மார்ச் 30 குட் ஃப்ரைடே, 2019 ஏப்ரல் 19 குட் ஃப்ரைடே, 2020 இந்த வருஷத்துல ஏப்ரல் 10ஆம் தேதி குட் ஃப்ரைடே, அடுத்த வருஷம் ஏப்ரல் 2ஆம் தேதி குட் ஃப்ரைடே வரப்போகிறது. எப்படியா எங்க அப்பா செத்த தேதி எப்படியா மாறி மாறி வரும்? ஏதோ கணக்கு போட்டு யாரோ செத்த தேதியை வச்சுக்கிட்டு இப்படி நீ தேதியை வைச்சு பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆக நம்முடைய ஆண்டவருக்கும் மரித்த தேதி தெரியாது, வருஷங்கள் சரியாய் தெரியாது, பிறந்த தேதி தெரியாது, பிறந்த வருஷமும் சரியாய் தெரியாது. இப்படித்தான் மெல்கிசதேக்கும் ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மெல்கிசதேக்கும் இயேசு கிறிஸ்துவும் 2 பேருமே மனிதனாய் இந்த பூமியிலே இருந்த ஆசாரியர்கள், மனிதனாய் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்த ராஜாக்கள். ஒரு முறை பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீ ராஜாதானா? ஆம், ராஜாதான். அதனாலதான் நம்ம அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றோம். ஆண்டவர் என்றால் ராஜா என்று அர்த்தம், ஆள்கிறவர் என்று அர்த்தம். ஆமென். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், மெல்கிசதேக்கு இவருக்கு என்ன ஒப்புமை இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். மெல்கிசதேக் அந்த காலத்தில் எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம் எல்லாம் வரவில்லை. அந்த காலத்திலே லேவி கோத்திரத்தின் வழியாகத்தான் ஆசாரியன் பிறப்பான். மெல்கிசதேக் காலத்திலே கோத்திரமே இல்லை என்பதனாலே அவன் எந்த கோத்திரத்தையும் சார்ந்தவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியராய் வந்தார், பிரதான ஆசாரியராய் வந்தார். மரித்த பிறகு ஆசாரியராய் வந்து பிதாவினுடைய வலது வாசலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ஆக கோத்திரம் மாறி போய்விட்டது. அதனால லேவி கோத்திரத்திலே பிறக்கவில்லை 2 பேருமே. அதனாலே இவர் இந்த மெல்கிசதேக் கிறிஸ்துவுக்கு, அதாவது தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலும் உண்மையே. இன்னும் ஏராளமான சப்போர்ட்டிங் எவிடன்ஸை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த மெல்கிசதேக் என்பவன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பானவன் என்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பானவன் என்கிறார்கள். இதற்கு ஆதார வசனம் வேதத்திலே இல்லை.
வசனமே திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தேவகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் இவன் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பானாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆதார வசனமே இல்லை. ஆவியானவர் மனிதனாய் வரவும் இல்லை. வந்தா தானே ஒப்பா இருக்க முடியும். ஆவியானவர் மனிதனாய் வரவும் இல்லை, வந்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனாகவும் ஆவியானவர் ஆகவில்லை. அந்த ஆவியானவரிடத்திலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னபடியே, சங்கீதம் 110:4 சொன்னபடியே, தீர்க்க தரிசனமாய் நீ மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாய் இருப்பாய் என்று பரிசுத்த ஆவியானவரிடம் பிதாவாகிய தேவன் சொல்லவும் இல்லை. அதனாலே மெல்கிசதேக் தேவகுமாரனுக்குத்தான் ஒப்பாய் இருக்கிறானே ஒழியே பரிசுத்த ஆவியானவருக்கு அல்ல. அப்படியானால் இந்த மெல்கிசதேக் முறைமையின்படியான ஊழியம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் மெல்கிசதேக்கின் ஊழியமாய் இருக்கிறது. இந்த மெல்கிசதேக்கின் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் முக்கியம். நியாயப்பிரமாண ஊழியம் முடிந்து போய்விட்டது, ஆசாரியத்துவம் முடிந்து போய்விட்டது. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஆசாரியத்துவ அந்த டிரெஸ் வச்சுக்கிட்டு ஆசாரியத்துவ ஊழியம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, அந்த ஊழியங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தோடு. மெல்கிசதேக்கு முறைமையின்படியான ஊழியம் தான் தேவை. மெல்கிசதேக்கு முறைமையின்படியிலே இதுல பிரதான ஆசாரியனா இருக்கிறவர் நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனா இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரத்துல 15 முதல் 17 வசனத்துல அவர் சொல்லுகிறார், மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்காய் என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். மேய்ப்பர் இன்னொரு ஆளை மேய்ப்பராய் வைக்கிறார். ஆமென். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பிரதான மேய்ப்பர் இன்னொரு மேய்ப்பரை ஏற்பாடு பண்ணுகிறார். முதல்ல கேட்டாரு, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. இரண்டாவது சொல்றாரு, ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டி என்றால் ஆரம்பத்திலே வரக்கூடிய விசுவாசிகள், ஸ்டார்டிங் விசுவாசிகள். ஆடுகள் என்றால் வளர்ந்த விசுவாசிகள். எல்லாரையுமே மேய்க்க வேண்டிய ஒரு மேய்ப்பின் பொறுப்பு நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார். மூன்றாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆக ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறது ஈஸி போல, ஆடுகளை மேய்ப்பாயாக பெரிய விசுவாசிகளை மேய்க்கிறதான் கஷ்டம் போல. அதனால அதை 2 டைம்ஸ் கேட்டிருக்காரு நம்முடைய ஆண்டவர். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன்? பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேய்ப்பன் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். எல்லா விசுவாசிகளையும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 அப்படித்தான் சொல்லுகிறது. ஆக நம்ம எல்லாருமே மெல்கிசதேக் முறைமையின்படியே ஊழியம் செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். முதல் காரியம். இரண்டாவது காரியம்,